பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான குட் நியூஸ். இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இந்த மாதத்திற்கான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்திரையாகவும் 33 அதிகாரம் 14 வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த மாதத்திலும் கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். எந்தெந்த காரியத்துல இளைப்பாறுதல் அற்றிருக்கிறீர்களோ அதுல கர்த்தருடைய இளைப்பாறுதல் உண்டாகும். எல்லா பயங்களையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா கலக்கங்களையும் கர்த்தர் மாற்றுவார். நீங்க எந்தெந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதுல கர்த்தருடைய இளைப்பாறுதல் உண்டாகும். உங்களுடைய வேலையில கர்த்தருடைய இளைப்பாறுதல் உண்டாகும். சபையில கர்த்தருடைய இளைப்பாறுதல் உண்டாகும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இளைப்பாறுதல் உண்டாகும். உங்களுடைய குடும்பத்துல இளைப்பாறுதல் உண்டாகும். உங்களுடைய தொழில இளைப்பாறுதல் உண்டாகும். இந்த மாசம் வரை நீங்க நிறைய காரியங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக வரும் பொழுது எல்லா காரியத்தையும் மாற்றி கர்த்தருடைய இளைப்பாறுதலை கொண்டு வரும். தேவ சமூகம் என்று சொல்லும் பொழுது கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வருகிற ஒரு நிலை. இன்றைக்கு தேவனே உங்களுக்கு முன்பாக வந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த இடத்திலும் கூட கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வார்த்தை விசுவாசிங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில அவருடைய இளைப்பாறுதலை தருவார். Have a nice day. God bless you.